வேணும்னா நான் இறங்கி வருவேன்டா நம்ம நட்புக்காக தான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃப்ரெண்ட்ஷிப் டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா புரியாம போகலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீடியோட எண்டில் வந்து அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டாக இருக்க ஃபுல் ஸ்க்ரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாவுக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்க போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போகும் இமேஜை ஆட் பண்ணுங்க. ஸோ இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ அந்த இமேஜோட லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. சோ இப்போ அந்த செம்ம ட்ரெண்டிங்கான ஃப்ரெண்ட்ஷிப் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ண போறேன். சோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இங்க இருக்க ஸ்கிரீன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நாம ஆட் பண்ணிருக்க இமேஜை சூஸ் பண்ணுங்க. சோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்போசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இங்க வந்து அதோடைய லெவல் 100ல இருக்கும். சோ நீங்க வந்து இந்த லெவலை 30ல வச்சிருங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட சென்டர்ல வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். நீங்க வந்து வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இமேஜ் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாம ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்க இமேஜையே மறுபடியும் ஆட் பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்தவரையில நாம ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்க இமேஜை மறுபடியும் ஸ்பெக்ட்ரம்ல ஆட் பண்ணோம்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்போ நான் அந்த இமேஜை மறுபடியும் ஆட் பண்றேன். சோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ மேல இருக்க மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஷேப்ஸ்ல சர்க்கிள் ஷேப்பை சூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த இமேஜை கரெக்டா சர்க்கிள் ஷேப்ல கிராப் பண்ணுங்க. சோ கரெக்டா கிராப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜை சுத்தி ஒரு ஷேட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே இருக்க ஃபெதர் லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ அந்த இமேஜை கரெக்டா சென்டர்ல இருக்க ஸ்பெக்ட்ரம்ல செட் பண்ணிருங்க. சோ இப்போ இந்த வீடியோக்கு ஒரு பார்டர் ஆட் பண்ண போறேன். அந்த பார்டரோட லிங்க் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை பிரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ பார்டர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பார்டரோட லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிரலாம். சாங் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நாம ஆட் பண்ணிருக்க டெம்ப்ளேட்ல வந்து ஒரு சாங் போகும். அந்த சாங்கை வந்து மியூட் பண்ணிருங்க. ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃப்ரெண்ட்ஷிப் டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோல நான் போட்டிருக்க டெம்ப்ளேட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்புடைய நேம் வந்து Z Achiever. இந்த ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி கொடுத்திருப்பாங்க. நீங்க டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து எந்த ஃபோல்டர்ல இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களை ரொம்ப பேர் வந்து குரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல தான் இருக்கும். சோ இந்த டெம்ப்ளேட்டோட zip ஃபைல் வந்து இங்க இருக்கு. இப்போ இத பிரஸ் பண்ணுங்க. அத பிரஸ் பண்ணீங்கன்னா 3 வகையான எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. சோ அத பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்வேர்ட் வந்து கேக்குறாங்க. ஹரிஷ் டெம்ப்ளேட் 40 அப்படின்னு டைப் பண்ணுங்க. சோ இந்த பாஸ்வேர்டை நீங்க டைப் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சிம்பிள் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே போலவே ஸ்பேஸ் வந்து விடாதீங்க. சோ கரெக்டா பாஸ்வேர்ட் டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட்டோட zip ஃபைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. சோ எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதோட வீடியோ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேலரியில சேவ் ஆகிரும். சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் அண்ட் டவுட்ஸை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூடயே வரும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாம் அப்லோட் பண்ணும் ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்க ஸ்மார்ட் போனுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் என்னோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது போல ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.